Hey guys, good day. Welcome to Blue Boy Blogs, and I'm Blue Boy. So it's day 5 of the ride. So we are heading back home, Chikmagaluru to Chennai. It's 600 kilometers. So பின்னாடி வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டுருக்காங்க. We are all packed and set. So let's see how the ride goes. Hopefully we reach home safe. Godspeed. வாவ், அமேசிங் வெதர், செம்மையாக இருந்துச்சு. என்னம்மா நீங்கள் இப்படிப்பட்ட வெதரில் இருந்து கிளம்ப சொல்கிறீங்களேம்மா. இந்த மாதிரி வெதரில் திருப்பி சென்னைக்கு போகணும்னு நினச்சாலும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஹோம், ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர். பாஸ், வீட்டுக்கு போகணுமா? ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது? வைத்தால் தான் ஒட்ட முடியும். யூ காட் டு ஒர்க் இட் அவுட். ஸோ மூடிக்கிட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு நானே போய்கிட்டு இருந்தேன். ரோட் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு சைட்லாம் தோண்டி போட்டுருவாங்க. நேற்று இந்த இடத்துல வரும்போது தான் ஏதோ ஒரு பெண்டில் பார்த்தோம். இந்த பெண்டு தான் நினைக்கிற கரெக்டு. இந்த பெண்டில் தான் பாம்பு பார்த்தோம். இது ஒரு கோப்ரா ஒன்று பார்த்தோம், பிளாக் கோப்ரா. அவங்களாம் பாருங்க, செம்ம மிஸ்ட்டு. வாவ், என்ன வெதர், சில்லுன்னு இருக்கு. இதே மாதிரி வெதர் சென்னையில் இருந்தால் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது நான் ஒரு ட்ரிப்லையும் சொல்கிறேன். மை காட், why don't you listen to me? Listen to me, Lord. Hopefully it should not rain. அப்படியே மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியே போயிட்டோம்னாக்கா சிறப்பாக இருக்கும். நேற்றுக்கு மழை இல்லை, ஸோ அதனால கொஞ்சம் நைட்டும் நல்லா சுற்றி பார்த்துட்டோம் எல்லாத்தையும். பட் பாபா புதங்கிரி கூட நம்ம ஆக்சுவலி எதுவும் பெருசாக மிஸ் பண்ணல. பிகாஸ் மேலே ஒரே ஒரு டெம்பிள் தான், மற்றபடி அது வியூ பாயிண்ட் ஏரியா தான். ஸோ அந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மேஜராக பார்த்துட்டோம். ஸோ அதனால வி ஆர் குட். இட் இஸ் அ குட் ட்ரிப், இட் இஸ் குட் ஃபன். எல்லாம் டீ காஃபி எல்லாம் பிக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த கிளைமேட்டில் காத்தால 5:30-6 மணிக்கெலாம் ஏந்திரிச்சு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் குக் பண்ணி தரதெல்லாம் பெரிய விஷயம். உண்மையிலேயே இவ்வளோ மக்கள்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறாங்க. எப்படியா அவங்களால முடியுது இந்த வெதரில்? சென்னை நவம்பர் டிசம்பர் வெதர்லேயே நமக்கு பெட்டை விட்டு வெளில வர முடியாது. எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்க்கல. நீ இந்த ஃபோனை தொடணுன்ற எண்ணமே வர மாட்டேன் இந்த மாதிரி ட்ரிப்புக்கெலாம் வந்தப்பறம். அதனாலே டைம் தெரிய மாட்டேங்குது, டே தெரிய மாட்டேங்குது, என்ன டெம்பரேச்சரு, எதுக்கு அதெல்லாம்? இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு தெரியுது எவ்வளோ அன்வான்டான ஒரு ஸ்டஃபெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் சென்னையில் வெதர்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒன்று சூடாக இருக்கும், இல்லை மிக சூடாக இருக்கும், இல்லை கடுமையான சூடாக இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். ஸோ அதனால் we have no choice. Oh my God, don't look at me like that, I'm scared. हो गए राघव, मैं चलता हूँ. Come on the bend.
ரோடு ஃப்ரீயாக இருக்கனால சும்மா வைடாக பெண்டு போட்டுட்ருக்கேன். பட் இட் இஸ் நாட் லீகல். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது முற்றிலும் தவறான செயல். எதுக்கு வரவா டிஸ்டர்ப் ஆகாலும் இல்லையோ, நான் சும்மா ஜாலியாக அப்படி ஸ்லோவாக பண்ணிடுறேன். அதனால இதை பார்த்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், பழமன் இண்டியா மெதுவாக செல்லுங்கள். சின்ன சின்ன ஆசை லிரிக்ஸே மறந்து போச்சு. ஜீப் ஜீப் லாரி உங்ககிட்டலாம் பேசக்கூட மாட்டோம். நீங்கள் பாட்டு போங்க சார். நேற்று நைட்டு செம்ம காமெடி. சீக்கிரமாக கிளம்புறோம். 5:30 மணிக்கெலாம் கிளம்புறோம். 5 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னோம். நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து கதை பேசினோம். 1 மணிக்கெலாம் லேட் ஆகிடுச்சு. நல்லா கடற்கரை போய் சாப்பிட்டு படுத்துட்டோம். மார்னிங் 7 மணி தான் இருந்துச்சு கிளம்புறோம். உங்களோட எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி காட் செக்ஷனில் ஓட்ட பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் எனக்குலாம் வந்து ஹைவேல ஓட்டுறதுல காட் செக்ஷன் ஓட்டுறது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் ஹைவேல அப்படியே ஒரு 140 160 பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம பாட்டு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே தூக்கம் வரும் நல்லா. பட் காட்டில் இருக்கிற கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம், பெண்டு போடுவோம், திரும்ப ஸ்ட்ரெயிட் லைன் வரும், மிக்ஸ் ஆகி வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. பட் ஹைவேஸ் லைக் ஸ்லைட்ஸாக போரிங் ஆட்டும். அது வந்து என்னச்சுலாம் போனப்போ 3 லைனில் வந்து நான் பாட்டு சாயங்கன்னு போயினே இருப்போம். தம்பி இருங்க தம்பி நான் போயிடுறேன். ஒரு சில பேருக்குலாம் வந்து அப்படியே ஸ்ட்ரீட் லைனில் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே இடத்துல 150 பிடிச்சோமா, அப்படியே வச்சோமா, பாய். ஆனால் சின்ன பசங்க சந்தோஷம் அந்த பைக்கர்ஸை பார்த்தாலே. அப்படியே பைக் ஆட்டுறது அதெல்லாம். பைக்ஸ் ஆர் வெரி வெரி யூனிவர்சல் லாங்குவேஜ். எல்லாரையும் நம்ம கிட்ட பேச வைக்கும். மோட்டார் சைக்கிள்ஸ். வாவ், கவ் அட்டாக். அங்கே பாருங்க 2 மாடுகள் மூட்டி கொண்டு இருக்கிறது. நோ 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 கோ தி சைட் கோ. ஓ மை காட், அந்த மாடுகள் மூட்டி கொண்டு இருக்கிறது. அது மிகவும் ஆபத்து. மணித்தொடைகள். என் தமிழ் மோசமாக இருக்கிறது. ஐ நோ. கேரளா ஸ்டைல் வீடு. சூரிய பகவான் வெளில வந்துட்டான். குட். நோ ரெயின் ப்ளீஸ். எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. ரெயினுக்கு ரெடியாக தான் இருக்கும். பட் சூரிய பகவான் வந்ததுனால ஐ டோன்ட் திங்க் டுடே வில் ஹாவ் த ரெயின்ஸ். ஓகே, ஸோ வெயில் சுத்தரிக்குது. இளநீர் ஸ்டாப் போய் இளநீர் நான் இப்போ தான் குடித்தேன். தூக்கம் ஒரு பக்கம் தள்ளுது. ஸோ சீக்கிரமாக வீடு போய் சேரணும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும்? ஒரு 80 கிலோமீட்டர். இல்லை 80 தான் ஓட்டிருக்கோம். 80 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கோம். அதுக்கே டயர்டாக இருக்குது. பார்த்து நான் தான் ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணேன். எனக்கு நான் ஐ அம் த மேன். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் ஆன் ரோட். ஓகே, அப்பா இப்போதான் கொஞ்சம் கண் பளிச்சிருந்தது. ஐ திங்க் நம்ம லோக்கல் கண்ணாடிங்க தான் வேலைக்கு ஆகும் போல இருக்கு. இந்த டாமி ஃபிகர்லாம் போட்டோம். வெயில் சும்மா பளிச்சு தான் தெரியுது. இந்த லோக்கல் கண்ணாடியில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல் ஃபுல் கருப்பு கண்ணாடியாக போட்டு கொடுத்துருவாங்களா, பகல் கூட விட்டா தெரியும். அந்த கண்ணாடி தான் ஆக்சுவலி ஹைவேல இருக்காது. நான் வாங்கின டிண்ட் வேறு ஒரு மைல்டான ஒரு ப்ரௌன் டிண்ட் வேறு. ஸோ லைட்டாக அந்த மஞ்சள் அப்படியே மத்தியானம் 12 மணி வெயில கரெக்டாகவே கட்டுது. ப்ராப்பர் கூலர் வாங்க ஊருக்கு போயிட்டு
தயவு செய்து யாராவது வண்டி ஓட்டுற மாதிரி தூக்கம் வச்சுன்னா ஓட்டாதீங்க, அப்படின்னு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டெஸ்டினேஷன் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக ரீச் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதனால எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, கொஞ்சம் லைட்டாக சொக்குச்சுன்னா இமீடியட்டாக வண்டி ஸ்டாப் பண்ணணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எதிர்க்க வரவங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட வரவங்களுக்கும் நல்லது. கருத்து மக்களே, கருத்து கடைசியில் என்னையோ கருத்து சொல்ல வச்சுக்கிட்டா. வேலூர் இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்? வேலூர்ல ப்ரோ, வேலூர் BIUR. ஓகே, போர்டு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு போர்டில்? ஓ, நம்ம ஹாசன் கிராஸ் பண்ணிட்டோமா? சூப்பர். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் ஹாசன் சிட்டி. தேங்க்யூ. ஓகே, ஹாசனே கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம எப்படி ப்ரோ? ரைட்டு தானே? Okay, first stop for the day. We are stopping Rolling West. Having a clear now. What do you know? What are you? No, time first it's like a gas from What are you now? This is sambar try பண்ணோம். சாம்பார் இங்கே இந்த கர்நாடகா சைட்லாம் ஸ்வீட்டாக இருக்கும். அந்தளவு ஸ்வீட்லாம் நல்லா இருக்கும். காயத்ரி பவன் ரேண்டம் ஸ்பாட் கோயில் அப்படியே பார்த்தோம், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் லேட் ஆச்சுனாக்கா தேடி நல்ல ஓட்டலாம் டைம் ஆகிடும். நம்ம ஆக்சுவலி சிக்மங்களூர் போகும்போது இதே ரோட்டில் தான் போனோம். அப்போ வந்து வெதர் செம்மையாக இருந்துச்சு. நான் மழை அடிக்கின்ற மாதிரி இருந்துச்சு, பட் மழையே பெய்யல. நாங்களும் கடற்கரை எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் மாட்டு போனால் ரூமுக்கு போய் சேர வரைக்கும் மழை பெய்யும். ஆனால் ஒரு ரயில் நல்லது தான். வெதர் வந்து உண்மையிலே வேற லெவல். ஓகே, பெங்களூர் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வந்து அப்படியே அவுட்டர் ரிங் ரோட்லேயே போய் போகிறோம். சரி, அவுட்டர் ரிங் ரோடில் பைபாஸ்லேயே போயிட போகிறோம். அப்படியே டேரக்டாக போய் ரோடு போய் அப்படியே போக போகிறோம். போகிற வழியில் வந்து பெங்களூரில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அப்படியே சாப்பிட்டேன் ஹேஸ் டு டிசைட். அப்படியே பெங்களூர் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியே நடுவில் டோல்கேட் நின்றப்போ மசாலா அப்படியே வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து பெங்களூர் போய் நல்லா சாப்பிடுவோம். நாளைக்கு டயட் தான் மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா எனக்கு சாப்பிட்டா தூக்கம் வரும். ஸோ ஐ டோன்ட் நோ, ஏன்னா நமக்கு தான் சோழ பார்த்தா உலகமே வளர்ந்துருமே. சரி, ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். அவங்க ஆக்சுவலி கிளம்பிட்டாங்க. குட்டி பசங்க மற்ற பாய்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஆக்சுவலி நேற்று நைட்டே கிளம்பிட்டாங்க. ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று நைட் அப்படியே கிளம்பி பெங்களூர் போயிட்டு இப்போதான் பெங்களூர்லேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ தே ஆர் ஹெடிங் டுவர்ட்ஸ் கடலூர் ஃப்ரம் பெங்களூர். நாங்கள் நேற்று நைட்டு ஸ்டே பண்ணிட்டு சிக்மங்களூரில் காத்தால கிளம்பும். That is the difference. அதனால தான் அவங்க காணாம போயிட்டாங்க. ஓகே, ஸோ நைஸ் ரோட் டோல் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதில் வந்தீங்கன்னாக்கா பெஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா, இந்த ரூட்டில் போனாக்கா நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே போக தேவை, டேரெக்டாக ஹொசூர் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எழுதிருக்கு பாருங்கள், ஹொசூர் ரோட், எக்ஸ்பிரஸ் வே டு மைசூர், பன்னார்கட்டா ரோட். பட் நம்ம போகிறது வந்து ஹொசூர் ரோட்.
ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோல்கேட்டு கூட டோல் கட்ட முடியாது போடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா 63 ரூபா டோல் கட்டணும் இதில் பைக் போகணுன்னாக்கா. ஸோ இதில் வந்து ஸ்பீட் லிமிட்ஸும் இருக்குது. அண்ட் அகெயின் பெங்களூரில் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் போகும்போது கண்டிப்பாக ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் எவ்வளோ ஸ்பீட் லிமிட்னா இங்கே வந்து லெஃப்டில் பாருங்கள் தெரியும், 80 is the speed limit. So it's always better to be safe. அங்கங்கே போர்டு போட்டிருக்காங்க, ப்ளஸ் அந்த டோல்கேட்டையும் கூட போட்டிருக்காங்க ஸ்பீட் லிமிட் 80 தான் சொல்லிட்டு. ஸோ 80 ஓட்டுறதுனால தானே ஒரு நாளைக்கு 80 கீழ்ச்சிட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும்ல. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஹுசூர் சைட் போயிட்டு தான் சாப்பிட போகிறோம். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னை மாநகரத்தை நோக்கி செல்வோம். இந்த ரோடு ஆக்சுவலி நல்லா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போட்டிருக்கோம். நடுவில் பெருசாக அந்த பச்சை பசைகள் இதெல்லாம் இருக்கும். அண்ட் இது கார் பைக்கெல்லாம் கிளியராக தெரியும். சர்வீஸ் லைன் எவ்ரிதிங் இஸ் பீயிங் ஃபார்வர்ட். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த ரோடு ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் ஸ்பீட் லிமிட்லாம் பச்சை பிடிக்க மாட்டாங்க. அப்போலாம் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சு சருகுன்னு ஓட்டிட்டு இருப்பாங்க. பட் இப்போல்லாம் வந்து எந்த வண்டியாலும் ஓரமா வாடா ஃபைனை கட்டுட்டா அப்படின்வாங்க. ஸோ அதனால போய்க்கு வந்து சரி ஃபைன், அது நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டலாம்ல, ஏதாவது புது இடத்துக்கு போய் வரலாம். ஸோ let's drive through nice road. புதிய வானம் புதிய பூமி எங்கும் தனிமை பொழிகிறது. நான் வருகிறேன் மழை பொழிகிறது. அதுக்கு மேல கேட்டீங்கன்னா எனக்கு வார்த்தை தெரியாது. ஐ எம் சிங் ஒன்லி 2 lines மேக்ஸிமம். ஓகே, ஸோ பெங்களூர் வந்ததும் பெங்களூர் டே ஸ்பாட் கரெக்டாக டியூன் ஆகி வருது. வாட் அ டைமிங். உங்களுக்கு மைக்கில் இந்த ஆடியோ கேட்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். லஞ்ச் பிரேக் அதெல்லாம் ஒன்று பவுன் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்புறோம். போயிட்டு ஒவ்வொரு ஹெல்மெட். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஹெடிங் டுவர்ட்ஸ் சென்னை. இப்போ சென்னை சைன் போர்டே வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. எப்பவுமே ரயிலில் இந்த ரிட்டர்ன் வரும் பஸ் தான் எப்படா வீட்டுக்கு போகுன்ற மாதிரி இருக்கும். ரயில் கிளம்பும்போச்சு வேறு எக்ஸைட்மெண்ட், ரைட்டு பிடிக்கும் போச்சு வேறு எக்ஸைட்மெண்ட். இந்த வீட்டுக்கு போகிறதுன்றது வந்து அதுவும் இந்த பெஸ்ட் பார்ட்னா இப்போ சின்ன கும்பல் நாங்கள் ஜஸ்ட் 4 பேர்னால ஓரளவுக்கு நின்று பாய் சொல்லிட்டு போவோம். இதுவே பெரிய கும்பல் 30 பேர் 40 பேர் போனால் எல்லாம் தெரிச்சு விடுவானுங்க. எவனுக்கு வெயிட் பண்ணவே மாட்டானுங்க. நான் கிளம்பிட வச்சு நான் அப்படியே போகிறேன், நான் கட் பண்ணிட்டு அங்கேயே லெஃப்ட் எடுத்துட்டேன், நான் இங்கேயே ரைட் எடுத்துட்டேன், ஒவ்வொருத்தர் சைடு வருங்க. வீட்டுக்கு போனால் போதும் எல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. நமக்கு என்ன ஒரு 4 hours 5 hours ஆகிடும் நினைக்கிறேன். ஐ திங்க் வில் மீட் லிட்டில். பெட்ரோல் வேறு போகும். பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரிசர்வ் வந்துடும் நாமாச்சு. ஆக்சுவலி நான் எனக்கு கிளம்பு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
நாங்கள் ஐடியா பிளான் வந்து 5:30 6க்கு ரைட் அவுட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். பட் ரெடி ஆகும்போது மணி 7 ஆயிடுச்சு. அப்புறம் கீழே வந்து லக்கேஜ்லாம் லோட் பண்ணிவிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் நான் பேசிகிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புச்சு. அங்கேருந்தே ஒரு 8:39 ஆயிடுச்சு. வரும்போது செம்ம வெயில். ஸோ அப்படி நின்று கொஞ்சம் மெதுவாக தான் வந்தோம். இன்ஃபேக்ட் ஸோ அங்கேருந்து மெதுவாக வந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து இங்கே பெங்களூர் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்ற டைம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து ஆல்மோஸ்ட் 3:34 ஆயிடுச்சு. 3:34 லஞ்சை சாப்பிட்டு I think we'll reach around almost money 4:30 ஆக போகுது. So I think we'll reach around 9 o'clock reach on 9:30 10. ஸோ டே லைட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆர் வெரி பேட். ஸோ பெட்ரோல் போடுறதுக்கு வழி பார்த்துட்ருக்கோம். அந்த சர்வீஸ் லைனில் போகணுமே. ஒரு சைடு தான் வருது. முதல்ல லெஃப்ட் வந்துச்சு, அப்புறம் ரைட் மட்டும் வந்துச்சு, அப்புறம் லெஃப்ட் மட்டும் வந்துச்சு, திரும்பி ஆஃப் ஆயிடுச்சு. Hey guys, what's up? ஸோ இப்போ தான் வந்து கிருஷ்ணகிரி தாண்டி நிற்கிறோம். கிருஷ்ணகிரி வரைக்கும் செம்ம மழை, நடுவில் ஓட்டவே முடியல. ஸோ நடுவில் எல்லாமே கேமரா கிட்டலாம் உள்ளே வச்சேன். சார் டாக் மச் ஆக்சுவலி ரைட்ஸில் காட்டவும் முடியல. எல்லாம் கட்டுக்கிட்டு பேக் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டேன். இப்போ தான் வந்து பேக் பண்ணுறதை காட்டல. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஃபுல்லி பேக். ஸ்டாப் பண்ணேன். நான் எல்லாம் ஸ்டாப் சொல்லாமல் கண்டினியூஸாக ஓட்டே வந்தேன். மற்றவங்களாம் பின்னாடியே மழைனால நின்றுட்டாங்க. இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். Hopefully by 9:30 I should reach home, I guess. மணி வந்து 7 ஆகுது. ஸோ லெட்ஸ் சீ. நான் ஹெல்மெட் கேம் மாட்டல. பிகாஸ் மழை திரும்பி பெய்ஞ்சு தான் கைட்டி மாட்டுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ ஐ திங்க் we'll go ahead and see what's happening. Okay, we are at this coffee bar, crossed Arcot. சும்மா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மணி வந்து 9:30 ஆகுது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டலாட்டு சரி போனோம். 2 இடத்துல லைட்டாக சொக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் மழை வெயில் இதெல்லாம் நனைஞ்சி காஞ்சி வந்தனால ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. ஸோ டூ டயர்ட். ஸோ இவ்வளோ ரிலாக்ஸ். ஸோ டின்னருக்கு வீட்டுக்கு போகலான்ட்டு சைட் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வீடு தான். ஸோ வீல் ஹெட் அவுட். ஐ வாண்ட் க்ளோஸ் த vlog ஃபார் திஸ் செஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். And I'll see you guys soon with another interesting video. It's your Blue Boy signing off along with see you. Bye bye. Okay, see you guys. I'll meet you guys soon with another interesting video. Bye bye. Stay safe.